கைஸ் அன்யோங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ எம் ரியலி சாரி நேற்று வீடியோ போடாததுக்கு. ஆக்சுவலாக நான் நேற்றே டப்பெல்லாம் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். அன்ஃபார்ச்சுனேட்லி என் கெட்ட நேரமாக என்னன்னு தெரிலடா, எங்கள் வீட்டில் பாப்பா இருக்கான், அவன் தெரியாமல் டெலிட் பண்ணி விட்டுட்டான் வீடியோவை. ரொம்பவே மனசு கஷ்டமாக போச்சு. ஒரு 1 hour அழுது தீர்த்துட்டேன்னா பார்த்துக்கோங்களேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நேற்று டப் பண்ண வீடியோ. சீரியஸாக என் சிஸ்டருக்குலாம் கால் பண்ணி நான் அழுன்னு அழுது தொலைச்சிட்டேன். என்ன பண்ணுறது, மனசு அது திரும்பி அதே மாதிரி வராது. அது ஒரு ஃப்ளோவில் வருது, திரும்பி டப் பண்ணால் அதே மாதிரி வராது. ஈஸியாக சொல்லிட்டாங்க அம்மா, திரும்பி டப் பண்ணிக்கோ அப்படின்ட்டு, பாப்பா தானே அப்படின்னு. பட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஐ எம் ரியலி சாரி. இன்றைக்கி நான் பிஎல் போடலான்னு நேற்று இது போடலான் இருந்தேன். பட் என்னால் போட முடியாத காரணத்தினால இன்றைக்கி நான் இது போடுறேன், நாளைக்கு நான் பிஎல் போடுறேன், சரிங்களா? ஸோ கண்டிப்பாக பிஎல் போட்டுருவேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, ஓகே? ஸோ பிஎல் எதிர்பார்த்து காத்துட்ருந்தவங்க இதை பார்த்தோன்னே அப்படி மூச்சை சுருக்கிக்காதீங்க. இது ஆக்சுவலாக ஃபன்னாக நல்லா இருக்கும்டா, சரியா? சரி, ஓகே, வாங்க அப்படி நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர்ஸ் மேரேஜ் வித் இன்னசென்ட் வில்லேஜ்கள் அந்த மினி சீரீஸோட ஒரு வைப்பில் உங்களுக்கு இருக்கும். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஐ திங்க் நீங்கள் எல்லாருமே நல்லாவே இதை என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா, வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இன்ட்ரோலாம் இல்லை, நடுவில் நம்ம போகும்போது என்ன அப்படின்றத பற்றி இன்ட்ரோ மட்டும் சொல்லிக்கலாம், சரிங்களா? இப்போ நம்ம டேரெக்டாக அப்படியே ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஸ்டார்டிங் சீனே ஏர்போர்ட் தான், சென்னை ஏர்போர்ட் தான். ஸோ இங்கே நம்ம ஜிமின் அண்ட் தியோங் அண்ட் ஜங்குக் 3 பேருமே பார்த்திங்கன்னா யாருக்காகவும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே தியோங்கா, டேய் மச்சான், எவ்வளோ நேரம்டா, நான் தாண்டா மினிக்கிட்டு இருக்கா செம்ம காண்டாவது பார்த்துக்க. எனக்கு ஃப்ளைட் 1 hour ஆக போகுதுடா, எல்லாருமே போயிட்டாங்க, நெக்ஸ்ட் ஃப்ளைட்டே வந்துடும் போல், இன்னும் தான் அவன் மினிக்கிட்டு இருக்கா. எனக்கு எரிச்சலாக வருது. நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? ஊருக்கு போகாமல் இங்கே இவளுக்காக வெயிட் பண்ணிட்டு செம்ம காண்டாகுதுடா. டே சரிடா, சரி, ரொம்ப பண்ணாதண்ணா. என் ஸ்வீட் ஆட்டு அவள் பொறுமையாக தான் நான் நினப்பா, அவள் வந்துடுவா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணால் ஒன்றும் ஆகிட போதில்ல. அதுவும் அவள் வராமல் அந்த ஊரில் நான் காலே வைக்க மாட்டேன் பார்த்துக்க, சரியா? ஆமாம், அந்த ஜங்குகா எங்கடா போனா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜிம்மினை அப்படியே திரும்பி பார்க்குறாரு. ஸோ இங்கே ஜங்குக்கு அந்த ஏர்போர்ட்டில் ஒரு சைட் ஆஃப் ஒரு ப்ளேஸில் நிறைய பொண்ணுங்கக்கிட்ட அப்படியே நின்று வலிஞ்சு பேசிகிட்ருக்காரு. அந்த மனுஷன் பாட்டுக்கிட்டு நல்லா ஃப்ளோட் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இங்கே தியாங்க்கு ரொம்ப காண்டாவது, எங்கே தான் இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே கடுப்பில் நின்றுட்டுருக்காரு. இங்கே ஜிம்மினாவோட கையில் இந்த வெல்கம் போர்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு போர்டில் வெல்கம் ஸ்வீட்டார்ட் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அந்த மனுஷன் அந்த போர்டு அப்படியே வச்சுட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு 5 minutes கழித்து அங்கேருந்து ஒரு பொண்ணு அப்படியே பார்க்க செம்மையாக இருக்கா, செம்ம ஃபாரின் ஃபிகரு, அப்படியே வெள்ளை தோல், செம்ம அழகாக இருக்கா. ஒரு ஸ்லீவ்லெஸ் ஃப்ராக் ஒன்று போட்டிருக்கா, குட்டியோண்டு, செம்ம அழகாக. அங்கேருந்து ஓடி அப்படியே ஜிம்னாவோட இடுப்பில் ஏறி உட்காந்துருச்சு அந்த புள்ள. ஸ்வீட் ஹார்ட் டார்லிங், oh, I miss you so much darling, I miss you so much, I miss you, really miss you darling, oh, long time to no see man அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே ஜிமினாவை கட்டி பிடிச்சி அங்கங்கே கிஸ் பண்ணிகிட்ருக்கா. ஸோ ஜிமினா, ஓ ஸ்வீடார், ஓகே ஹோல்ட் ஆன், போதும் ஏர்போர்ட்ரி எல்லாம் பார்க்குறாங்க, பார்க்கட்டும், எனக்கு என்ன, நான் என் டார்லிங்க்கு கிஸ் கொடுப்பேன், ஹக் கொடுப்பேன், என்ன வேணால் கொடுப்பேன், யார் என்ன கேட்பா, என்ன டார்லிங்? ஆமாம், யாரும் கேட்க மாட்டாங்க. பட் இப்போ நீ இறங்கலைன்னா பக்கத்தில் இருக்கிறவன் அப்படியே ஃபயர் ஆட்டம் எறிவான். கொஞ்சம் கீழே இறங்குறியா? ஓ, ஹே தியோங், ஹே மேன், வாட்ஸ் அப்? வா, ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குற மேன் ஒன்று. ரொம்ப ப்ரிட்டி ஆகிட்ட, என்ன காரணம்? ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கியே, காலேஜில் எல்லாம் பொண்ணும் பின்னாடி தான் சுற்றுதா என்ன? ஆமாண்டி, எல்லாம் என் பின்னாடி சுற்றுறாங்க. நீ இவ்வளோ நேரம் என் பின்னாடி சுற்றிட்டு இருந்த. ஃப்ளைட் 1 hour ஆச்சு, இப்போ தான் வர. என்ன பண்ணிட்டுருந்த நீ உள்ள? ஓ, அது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் லிட்டில் பைட் மேக்கப், பிகாஸ் நான் என் டார்லிங்கை பார்க்க வரேன் இல்லையா, அதான் லிட்டில் மேக்கப். என்ன டார்லிங்? ஸ்வீட்டார்ட், செம்மையாக இருக்கடி நீ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க. இங்கே தியோங்க்கு செம்ம காண்டாவது. அந்த மனுஷன்
சரி சரி ஓகே, அதான் வந்துட்டால போகலாமா எல்லாரும்? டைம் ஆகுது, அம்மா வர ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. சரிடா போகலாம். அந்த ஜங்குக்கு, டே ஜங்குகா என்னடா பண்ணுற, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜிம்னா ஜங்குக்கு அப்படி கூப்பிட்றாரு. ஸோ ஜங்குக், தோ வந்துட்டேன் ஜிம்னா. ஓகே ஓகே, ஏய் டார்லிங் ஓகே பாய். ஓகே டெக்ஸ்ட் மீ ஓகே அண்ட் கால் மீ. When you free, just text me, darling. I'll call you back, okay? Bye. Hey, bye, sweetheart. Hey, Cici, you look so pretty. Bye, sexy lady. Bye. அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே அங்கேருந்து வந்துட்டுருக்காரு. ஆஃப்டர் தட் ஜங்குக்கு வந்ததுக்கப்புறமா எல்லாருமே அங்கேருந்து அப்படி கிளம்புறாங்க. லைக் ஏர்போர்ட்லேருந்து 2 காரில் கிளம்புறாங்க. ஒரு காரில் வந்து தேயாங் அண்ட் ஜிமின் அண்ட் அந்த பொண்ணு, தென் அவளோட ஒரு ஃப்ரெண்டு, இவங்க 4 பேரும் இருக்காங்க. தேயாங் தான் ட்ரைவ் பண்ணிட்டுருக்காரு. தென் இன்னொரு காரில் ஜங்குக்கா அண்ட் இன்னொரு 3 பொண்ணுங்க. ஸோ அப்படியே வந்து காரில் ரொம்ப தூரமாக ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 or 3 hours வந்து ட்ராவல் பண்ணி ஒரு வில்லேஜ்க்கு தான் வராங்க. வில்லேஜ் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. லைக் ரொம்ப பச்சை பசேன்னு, எங்கே திரும்பினாலும் இந்த வயல்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்குது. தென் நடுவில் சோளக்காடு, அப்புறம் நிறைய கரும்பு தோட்டம், அந்த மாதிரிலாம் வந்து நிறைய விஷயம் இருக்குது. அப்படியே ஒன்று ஒன்றா எல்லாருமே பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. லைக் அந்த ஊரோட ரோடுலாம் கூட வந்து நார்மலாக சிமெண்ட் ரோடுலாம் இல்லை, மண் ரோடு தான். பட் ஆனால் அந்த குண்டு குழிலாம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரிலாம் இல்லை, ரொம்ப நீட்டாக நார்மலாக இருக்குது. நிறைய பேர் வந்து விவசாயம்லாம் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ போகும்போதே அதெல்லாம் பார்த்துட்டு அழகாக போகலாம். தென் வந்து அங்கே விவசாயம் பண்ணுறவங்க எல்லாருமே அப்படியே கண்ணிட்டு அப்படியே மேலே தான் பார்க்குறாங்க. பிகாஸ் ஊருக்குள்ளே பென்ஸ் கார்லாம் வருதுன்னா அது புதுசு தானே, எப்போயாவது தான் பென்ஸ் கார்ஸ் வரும். ஸோ யாரோ பெரியவா வீட்டுக்கு யாரோ வராக போல் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே அப்படியே பார்த்துட்ருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3.5 hours கழிச்சு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஜிமின், தேயாங், ஜங்குக், தென் அந்த பொண்ணுங்க எல்லாருமே வந்து ஒரு பெரிய வீடு, ஊர்லேயே வந்து கொஞ்சம் நல்லா பெரிய வீடு மாதிரி இருக்குது, ஒரு 2-3 மாடி வச்சு. ஸோ அந்த வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது அந்த வீடு. லைக் கல் வீடுலாம் இல்லை, இந்த ஓடு வீடு தான். பட் ஆனால் ரொம்ப நல்லா கட்டியிருப்பாங்களே, ஒரு மாதிரி இந்த பழைய படத்துலலாம் நிறைய வீடுலாம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் இருக்குது அந்த வீடு. பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. நான் சுற்றி வந்து இந்த பூந்தோட்டம் அந்த மாதிரிலாம் இருக்குது. ரொம்பவே அழகாக இருக்குது அந்த வீடு பார்க்குறதுக்கு. ஸோ இங்கே நம்ம பாய்ஸ் அண்ட் தென் அந்த பொண்ணுங்க எல்லாருமே அப்படியே வந்து லக்கேஜ்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க. ஸோ இங்கே அப்படியே வீட்டுக்குள்ளே அப்படியே க்ளோஸ்அப்பில் போனோம். கிச்சனில் ஒரு பொண்ணு அப்படியே நின்று ஏதோ ஒர்க் பார்த்துட்ருக்கா, சம்திங் காய்கறி ஏதோ வெட்டிகிட்ருக்கா. பார்க்கவே ரொம்ப 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 அழகாக இருக்கா. ஒரு வெள்ளை கலர் ஒரு ஆஃப் சாரீ, ப்யூர் ஒயிட்டு, தென் கொஞ்சம் அங்கங்கே கோல்டு கலர் லேயர் இருக்குது. ரொம்பவே அழகாக இருக்குது அந்த ஆஃப் சாரீ பார்க்குறதுக்கு. அது ரொம்ப அழகாகவும் கட்டியிருக்கா. லைக் ஹிப் மட்டும்தான் தெரியும், மற்றபடி சுத்தமாக செம்மையாக கட்டியிருக்கா. தென் கை ஃபுல்லாக 2 கையிலையுமே வந்து வெள்ளை கலர் வளையல், ப்யூர் ஒயிட் வளையல், கண்ணாடி வளையல், நல்லா ரொம்ப அதிகமாக லைக் ஒரு டசன் 2 கையில் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி போட்டுட்டு, தென் காலில் பார்த்திங்கன்னா நிறைய முத்து வச்ச கொலுசு, அப்படி சும்மா கால் வச்சாலே சலுக்குன்னு கேட்கும் போல் அந்த மாதிரி கொலுசு, காதில் ஒரு ஜிமிக்கி, தென் நெத்தியில் குட்டியோண்டு ஒரு ரெட் கலரில் ஒரு பொட்டு, அதுக்கு மேலே கொஞ்சோண்டு சந்தனம், அதுக்கு மேலே கொஞ்சோண்டு விபூதி, அப்படியே ஃப்ரீ ஹேரில் முன்னாடி மட்டும் கொஞ்சோண்டு எடுத்து குத்திருக்கா. தென் தலை நிறைய மல்லிப்பூ, அப்படியே பார்க்க லக்ஷ்மி கடாட்சமாக இருக்குது அந்த புல்லை. அது பாட்டு அமைதியாக காய்கறி வெட்டிகிட்ருக்கு. அந்த கிச்சன் ஃபுல்லாகவே அந்த பொண்ணோட அந்த வளையல் சத்தம், அந்த காய் வெட்டும் போது கேட்கும் அந்த வளையல் சத்தம் மட்டும்தான் கேட்குது. ரொம்ப அமைதியாக அந்த புல்லை பாட்டுட்டு வேலை பார்த்துட்ருக்கு. அப்போ அங்கேருந்து இன்னொரு பொண்ணு குடுன்னு ஓடி வரா. இந்தா புல்ல ஒயனே, அடியா ஒயனே. என்ன ஆலியா? ஒயனே, யார் வந்திருக்காக தெரியுமா? யார் வந்திருக்காக? என்னடி ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி மூச்சு வாங்கிட்டு வர? புள்ள ஒயனு, உன்ற மாமன் வந்திருக்குடி. உன்ற மாமன் என்ற மாமனா? ஆண்டி, உன்ற வெள்ளைக்கார மாமன் அதுதான் வந்திருக்கு. வெளியே பெஞ்சு காரெல்லாம் வந்திருக்கு. அதில் கார சத்தத்தை கேட்டுட்டு தான் நான் எட்டி பார்த்தேன்னா நிறைய பேர் வந்திருக்காங்க. அதில் உன்ற மாமனும் இருக்குதுடி. ரொம்ப அழகாட்டுக்கு தெரியுமா உன்ற மாமன். ஊரு பிள்ளைங்க மொத்தமும் கண்ணு வச்சிடுச்சு போ.
சீக்கிரம்டி, சீக்கிரம் போய் பாரு. ஏய், உண்மையாவா சொல்கிற? என் மாமாவா வந்திருக்கு? அட ஆமாம் புள்ள, என்ன இங்கே மாசம் நின்றுக்கிட்டு, சீக்கிரம் ஓடு புள்ள அப்படின்னு அந்த பொண்ணு அப்படியே சொன்ன உடனே ஒயன் அப்படியே அவள் கையில் வச்சுருந்த அந்த கத்தி எல்லாத்தையுமே அப்படியே கீழே போட்டுட்டா. கடன்னு அந்த கிச்சன்லேருந்து அந்த வீட்டுக்கு வந்து வெளியே வந்து ஓடி வரா. அப்படியே ஓடி வந்து ஒரு வழியாக வாசலுக்கு வந்துட்டா. அப்படியே மூச்சு வாங்க நின்றுக்கிட்டு, மாமா. ஜிமினா அப்படியே திரும்பி, எவ்வளோ வயனு மாமா நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே வெச்ச கண் எடுக்காம ஒரு 2 நிமிஷம் அப்படியே பார்த்துக்கிறாங்க. இங்கே ஜிமினா அவரோட மனசுக்குள்ளே, அடியே நாட்டுக்கட்டு, உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சுடி என் பால்குவா, நாடு இப்படி வளர்ந்துட்ட, ஆளே ஒரு மாறுகாலே, உன்னை பார்க்கறதுக்காக தாண்டி கொரியாவிலேருந்து இங்கே வந்திருக்கேன். இந்த கல்யாணம் மயில் மாட்டை இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு சாக்கு. உன்னை பார்க்கறதுக்கு தாண்டி நான் இவ்வளோ தூரம் வந்தேனே, சும்மா சொல்லக்கூடாது. எனக்காகவே காத்துட்ருக்கடி, எனக்காகவே பிறந்தது உன்னை நான் மட்டும் தாண்டி வச்சு. நீ எந்து அதை எவனாலையும் மாற்ற முடியாது. பாரு அந்த கண்ணு ஷாக்கடிக்கிறாடே, அந்த கண்ணிலே இருக்குடி உன் காதல். எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தடிச்சாலும் இனிமேல் என்ன மாமா ஒரு நிமிஷம் கூட விட்டு இருக்க மாட்டேன்னு தவிர. இங்கே ஜிமன் அப்படியே வயனாவே பார்த்துட்ருக்கான். சிங்கத்தையா, டே மச்சான் என்ன டூயட்டா, அதை கொஞ்சம் நிறுத்திட்டு அப்படியே கொஞ்சம் ரியாலிட்டிவா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட காலை உதைக்கிறாரு. ஸோ ஜிமன், டேய் மயிறு சும்மாரு, வயனு பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுடி. இங்கே வயனா அப்படியே இன்னும் கொஞ்சம் ஃபார்வர்டில் வேகமாக வரா ஜிமினாவை கட்டி பிடிக்கிறதுக்காக. டக்குன்னு ஒரு சடன் பிரேக்கு. என்னடான்னு பார்த்தா நடுவில் ஸ்ரேயா புள்ள வந்து நிற்கிது. ஹாய் மைண்டடு தங்கச்சி, எப்படி இருக்கீங்க மேடம்? இப்போது என்ன ட்ரை பண்ணுறதுக்காக நீங்கள் ரன்வேயில் வரீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எங்கள் பாரு டார்லிங், நான் ஏற்கனவே சாரிட்டேன். எனக்கு நீ தான், உனக்கு நான் தான், அது எழுதி வச்சுட்டான் அந்த கடவுள். ஓகே, ஸோ தேவையில்லாமல் எங்கள் பிள்ளை ரூட் வரதுலாம் என்னால் பார்த்துட்ருக்க முடியாது. By the way, my little தங்கச்சி Wayna, please stay however with him, okay? Don't get attached. Okay baby? Just go back. அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அந்த ஸ்ரேயா அப்படி சொல்லிகிட்ருக்கா. ஸோ ஸ்ரேயா வந்து உங்களோட அக்கா, உங்களோட ட்வின் சிஸ்டர். ட்வின்ஸ்னால் ஒரே மாதிரிலாம் இருக்க மாட்டீங்க நீங்கள் 2 பேரும். உங்கள் அக்கா அவள் தான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ன் ஆகிருப்பா. பார்ன் ஆன ஒரு 5 minutes கழித்து நீங்கள் வந்து பார்ன் ஆகிருப்பீங்க. ஓகேங்களா? அந்த வகையில் நீங்கள் ஒரு ட்வின்ஸ். மற்றபடி நீங்கள் 2 பேருமே பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு வேறு மாதிரி தான் இருப்பீங்க. ஓகே, ஸோ இங்கே நீங்கள் மாமா, ஏம்மா பாரு மாமா, நான் கட்டி பிடிக்க கூடாதுன்னு சொல்கிறான். என்ன நக்கரை சொல்ல மாமா. ஓ சலோ அழாது. ஸ்ரேயா டார்லிங், கொஞ்சோண்டு நகரேன் மாமா, ஒரே ஒரு ஹக்கு பதிக்கிறேன். டார்லிங், நான் அவனை டச் பண்ண மாட்டேன். ஐயோ இல்லை வேற மாமா, நான் உங்களுக்காக இங்கேயே காத்துட்ருக்கேன். இவன் என்னடானா நீ என்ன தொடக்கூடாதுன்னு சொல்கிறான். ப்ளீஸ் மாமா, எனக்கு கட்டி பிடிக்கணும். ஐயோ சொல்லும். அழாது இதோ மாமா வந்துட்டு தோன்ட்டேன். ஸ்ரேயா டார்லிங், ப்ளீஸ் அவள் சின்ன பொண்ணு, கொஞ்சம் எப்படி வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னா அப்படி ஸ்ரேயாவோட ஹிப்பை பிடிச்சி அப்படி நகர்த்துறாரு. அவள் ஆல்ரெடி ஷார்ட் ட்ரெஸ் தான் போட்டிருப்பாள். ஸோ கிட்டத்தட்ட அவளோட ஹிப்பை அவர் நல்லாவே டச் பண்ணுறாரு. இங்கே வயனுக்கு அப்படியே வயிற்றில் அப்படி புகையாக வருது. செம்ம கானில் இருக்கா வயனா. பக்கத்தில் வயனோட ஃப்ரெண்டு, அவளோட பேர் ஆலியா, அவள் அப்படியே வந்து வயனை பார்க்குறா. அது நல்லா தெரியுது வயன் செம்ம காண்டா ஆகிறா அப்படின்னு சொல்லிட்டு
அப்படியே அந்த புள்ள என்ன இது இவ காண்டாவற சரி இங்கே வேற எங்கேயோ கருகிற மாதிரி தோணுதே என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ள அப்படியே சுற்றி பார்க்குது. இங்கே இந்த பக்கம் நம்ம தேயாங்கு அந்த மனுஷன் செம்ம காண்டில் அப்படியே விட்டா ஜிம்மின்னு அப்படியே கண்ணால் எரிச்சிருவார் போல் அந்த மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஒத்தா இவனுக்கு ரொம்ப ஓவராக ஆடுறான். இவனுக்கு எதா பண்ணணும் கடவுளே. இவனுக்கு 1 2 கொடுத்து என் உயிரை வாங்குறல நீ தடவுறதை பற்றியா நல்லா தடவுறான். ஏர்போர்ட்டில் தடவுனதை பார்த்தா தான் இங்கே வேற தடவிட்டு இருக்கான் மயிறு. செம்ம காண்டாகுது. இதெல்லாம் பார்க்குறதுக்காக நான் இன்னும் உயிரோடு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேங்க அப்படியே மறைச்சி பார்த்துட்ருக்காரு. இங்கே அந்த பக்கம் திரும்பி பார்த்தா நம்ம ஜங்குக்கா என்ன சும்மா சொல்லக்கூடாது ராஜினா ஒன்று எங்கேயோ மசாலோட சைஸில் மச்சருடா மச்சான். நான் என்னத்தான் 1000 பொண்ணை கரெக்ட் பண்ணாலும் ஒன்றை கூட தடவ முடியல. நீ நாடானா இந்த தடவுறடா தடவு வாய்ப்பு கிடச்சிருக்கு தடவுற என்ன பண்ணுறது. இனி என்னெல்லாம் பண்ண போகிறானோ இந்த ஊருக்குள்ளே இவன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்ருக்காரு. இங்கே இந்த ஆலியா புள்ள எல்லாத்தையுமே அப்படியே நோட் பண்ணிகிட்ருக்கா கண்ணாலேயே. இங்கே ஜிம்மினா ஸ்ட்ரேயாவை கொஞ்சம் நவுத்தி விட்டுட்டு அப்படியே உங்களை தான் பார்க்குறாரு. நீங்கள் அந்த மனுஷனை அப்படியே மறைச்சி பார்த்துட்ருக்கீங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் அவள் இடுப்பில் கை வச்சிருப்பா அப்படின்ற மாதிரி அந்த மனுஷனுக்கு புரியுது நீங்கள் வானில் பார்க்குறீங்கன்னு. டக்குன்னு உங்களை பார்த்து கண்ணடிச்சிட்டு வாடி என் பால்கோவா வா 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 மாமன்ட்ட வா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்படியே கை நீட்டி கூப்பிடுறாரு. மாமா நான் பால்கோவாவா? ஆமாண்டி என் பால்கோவா நீதாண்டி என் பால்கோவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா அப்படியே உங்களோட முடியை கொஞ்சம் லேசாக ஒதுக்கி விடுறாரு. டார்லிங் அப்போ அவ பால்கோவானா அப்போ நான் என்னது அவன் தான் பால்கோவாவா? ஐயோ இவ வேறையா டார்லிங் நீ வந்து நீ என் பால் பாயசம் சொல்லும் என் பால் பாயசம். மாமா அப்போ அப்போ அவ பால் பாயசமா? அப்போ நான் பால்கோவா தானே? அவங்களுக்கு பால் பாயசம் பிடிச்சிருக்கா? ஐயோ ஐயோ சொல்லு யார்டி சொன்னா எங்களுக்கு பால்கோவா தாண்டி பிடிக்கும். அப்போ அவங்களுக்கு பால் பாயசம் பிடிக்காத டார்லிங்? ஓ எனக்கு பால் பாயசமும் பிடிக்கும் டீச்சரும். மாமா அண்ணன் இப்படி 2 பிடிக்கும்? எனக்கு அதில் தெரியாது. நீங்கள் பால்கோவா தானே பிடிக்கும்னு சொன்னீங்க. ஜானி அதுக்கு பால் பாயசம் தானே பிடிக்கும், பால்கோவால பிடிக்காது தானே அப்படி சொல்ல வைக்கிட்டேன். இவளுங்க வேற வெறி ஏத்துறாளுங்களே. டார்லிங் எனக்கு பால்கோவா பிடிக்கும், எனக்கு பால் பாயசமும் பிடிக்கும் புரிஞ்சுதா? மாமா அண்ணன் இப்படி 2 பிடிக்கக்கூடாது. பால்கோவான்னா பால்கோவா தான், பால் பாயசம்னா பால் பாயசம் தான். எது பிடிக்கும் உங்களுக்கு? எது டார்லிங் அவ சொல்றது கரெக்டு தான். 2 கொடுக்கக்கூடாது, சாப்பிடவும் கூடாது. எது வேணும் அவகிட்ட சொல்ல பால் பாயசம் தான் வேணும்னு. இல்லை மாமா அவகிட்ட சொல்லுங்க பால்கோவா தான் வேணும்னு. ஐயோ மாட்டீனே இப்போ என்ன பண்ணுறது? டார்லிங் ஐயோ செலவுட்டி ஐயோ என்ன பண்ணுறது தெரியலையே. மாமா சொல்லுங்க மாமா பால்கோவா தானே பிடிக்கும். டார்லிங் பால் பாயசம் தானே? பாரு டார்லிங் எனக்கு பால்கோவாவும் பிடிக்கும், பால் பாயசமும் பிடிக்கும். பகலில் பால்கோவா சாப்பிடுவேன், ராத்திரி பால் பாயசம் சாப்பிடுவேன், எப்படி வேணா மாதிரி சாப்பிடுவேன். எனக்கு வேணும்னு பிடிக்கும். அது இப்போ எனக்கு ஏதாவது கொடுக்க போகிறீங்களா இல்லையா? எனக்கு வசதிப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னா அப்படியே நைஸாக அந்த இடத்த விட்டு நழுவலான்னு பார்க்குறாரு. இங்கே நீங்கள் உங்கள் அக்காவை பார்த்து மறுக்கிறீங்க, உங்கள் அக்கா அப்படியே உங்களை பார்த்து மறுக்கிறா. ஜிம்னா 2 பேரையும் பார்த்து லைட்டாக சிரிச்சிட்டு இருக்காரு. அந்த மனுஷனுக்கு இது ஒரு என்ஜாய்மெண்ட் மாதிரி இருக்குது நீங்கள் 2 பேரும் இப்படி மறைச்சிக்கிறது. இங்கே ஸ்ரேயா அவளோட மனசுக்குள்ளேயே உங்களை திட்டுறா. நல்லா பாதி ராத்திரியில் காயப்பட்ட பாவாடை மாதிரி இருந்துக்கிட்டு இவன் பால்கோவாவா குண்டு புஷினிக்கா. இங்கே நீங்களும் அப்படி தான் உங்கள் மனசுலேயே அப்படியே அவளை திட்டிகிட்டு இருக்கீங்க. பால்கனிலேருந்து உருட்டி விட்ட காலி பால் டப்பா மாதிரி இருந்துட்டு இவன் பால் பாயசமா? பாருங்க குழந்தை அதில் பாரு நல்லா இடுப்பை காட்டி என் மாமாவை மயக்கிருக்காளு. பார்க்கலேண்டி ஓ இடுப்பை பார்த்து என் மாமா மயங்குறானா இல்லை என் முன்னாடி குழி இருக்கானா? அதில் பாரு நல்லா குட்டி பிசாசு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே அவளை அப்படியே மனசுக்குள்ளே திட்டிகிட்டு இருக்கீங்க.
ஸோ இங்கே டக்குன்னு ஸ்ரேயாவோட ஃப்ரெண்டு, ஹோ டார்லிங் ஸ்ரே பேபி, பை த வே எனக்கு இங்கே ரொம்ப புழுக்கமாக இருக்குது பேபி, ஐம் ஸோ வெயிட் யூனோ, எனக்கு ஏசி வேணும். நம்ம எப்படி எங்கே நின்று இந்த ட்ராமாலாம் போட்டுட்ருக்க போகிறோமா, இல்லை ரூமுக்கு போய் பார்ட்டி பண்ண போகிறோமா டார்லிங்? எனக்கு சீக்கிரமாக ரூமுக்கு போகணும், ஃப்ரெஷ் ஆகணும், இவ்வளோ பாரு டஸ்ட், ஓ மை காட், எனக்கு ரூம் எங்கே இருக்குன்னு சொல்லு ஸ்ரேயா டார்லிங் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே கேட்குது. லைக் ஸ்ரேயா கூட வந்திருக்கவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஸ்ரேயாவோட ஃப்ரெண்ட்ஸு, அவங்க ஃபாரின்லேருந்து தான் வந்திருக்காங்க. ஸோ அதனால தான் அந்த பொண்ணு ஒரு மாதிரி பேசுகிறா. ஸோ இங்கே ஸ்ரேயா அப்படி உங்களை பார்த்து, ஹே வாயன், பை த வே அப்பா எங்களுக்காக ரூமெல்லாம் ரெடி பண்ண சொன்னாரி, நீ அதில் ரெடி பண்ணிட்டியா? கிராண்ட்மா உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எங்களோட இந்த ரூம்ஸ் எல்லாம் எங்களுக்கும் நீ காட்டினா எங்கள் எல்லோரும் கிளம்பிடுவோம். பார் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப வெட்டாக இருக்காங்க, டஸ்ட்டாக இருக்க போல், அவங்களாம் ஃப்ரெஷ்ஷப் ஆகணும் கேர்ள். ஸோ சீக்கிரமாக ரூம் எங்கே இருக்குன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து கேட்குறா. நீங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு ஆலியாவை பார்க்குறீங்க, அவள் உங்களை பார்க்குறா. 2 பேரும் அப்படியே லேசாக தலையை சொரிஞ்சிட்டு, ஆலியா தான், ஹா ஸ்ரேயா தாச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க, எங்கிட்ட ஐயா எப்போவோ சொல்லிவிட்டாங்க, நானுமே உங்களுக்காக எல்லாத்தையுமே தயார் பண்ணி தான் வச்சுருக்கேன் அத்தாச்சி, நீங்கள் வந்தால் போதும், நான் உங்களுக்கு இடத்த காட்டுறேன், என் பின்னாடியே வாங்க அத்தாச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை சொல்லுது. ஸோ எங்கள் ஸ்ரேயாவோட ஃப்ரெண்டு, ஹே டார்லிங் வாட் இஸ் திஸ் அத்தாச்சி, என்ன இது அத்தாச்சி தத்தாச்சி நிற்குது, என்னது நேம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஸோ இங்கே ஸ்ரேயா, ஹே கேர்ள் திஸ் இஸ் லைக் brother wife, like means she is my cousin in, okay. ஸோ அது என்ன சொல்கிறதுன்னா என்னோட மாமா பொண்ணு. ஸோ அவளுக்கு நான் அண்ணாவோட ஒய்ஃப் அந்த மாதிரி வரும். ஸோ எங்கள் ஊர்லலாம் அண்ணாவோட ஒய்ஃப் சொல்லிட்டு அத்தாச்சின்னு தான் கூப்பிடுவோம். ஸோ அதான் அப்படி கூப்பிட்றா, நீ ஒன்றும் பெருசாக அடிச்சுக்காத சரியா, ஓகே. அண்ட் பை த வே கேர்ள்ஸ் திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட் அண்ட் ஏ கேர்ள்ஸ் என்ட்ரு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ரேயா சொல்கிறா. ஸோ டக்குன்னு ஸ்ரேயாவோட அந்த ஃப்ரெண்டு அவள், ஹே கேர்ள் ஹாய் ஐம் ஜானி ஃப்ரம் கனடா, நைஸ் டு மீட் யூ கைஸ். என்ன நீ, ஹே புள்ள வாயனே சானியா புள்ள சானி, வணக்கம் ஜானி. ஹே இட்ஸ் நாட் சானி சானி, இட்ஸ் ஜானி கேர்ள். ஹே டார்லிங் வாட் இஸ் திஸ், இட்ஸ் டிஸ்கஸ்டிங். Oh Zani baby, oh sorry Zani baby, cool. Hey girl Alia, mind your words girl, it's not Chani or Sani, it's Zani, Z-A-N-I, okay. Anyway, okay girls, come let's in. இந்த கேர்ள்ஸோட நம்ம ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அலையா சீக்கிரமாக என்ன அந்த ரூம் அது என்ன டேடி அது என்னவோ சொல்வீங்களே யா இந்த வீடு அது எங்கே கூட்டிகிட்டு போய் காட்டு. ஹே கேர்ள்ஸ் கமான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஸ்ரேயா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்படியே உள்ளே போகிறாங்க. எங்கள் ஆலியா, புள்ளவா என்ன இப்போ இந்த ஸ்ரேயா புள்ள ஏதோ மண்டை வேர்டு ஏதோ சொல்லுச்சு, என்ன புள்ள ஏதாவது விளங்குச்சா உனக்கு? எனக்கு மட்டும் என்ன விளங்குச்சா இல்லையா, விளங்க வேண்டியதெல்லாம் நல்லா விளங்குச்சு, பா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜிம்மினாவை பார்த்து முறைச்சிட்டு அப்படியே உள்ளே போடுங்க. எங்கள் ஜிம்மினா, ஓய் ஜில்லு நீ உள்ளே போனால் மாமன் இது இந்த பேக்கெல்லாம் எவன் தூக்கிட்டு வருவான்? அதான் அவன் இடுப்பு நகத்தை மட்டும் கை வந்துச்சுல்ல, இதையும் சேர்த்து நகர்த்திக்கிட்டு வாங்க, ஆளை பாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வயன் தென் ஆலியா 2 பேருமே அப்படியே உள்ளே போகிறாங்க. எங்கள் ஜங்குக்கா, மச்சான் சாணி, ஐயோ கடவுளே சாணி ஆகிட்டா மச்சான், ஐயோ சாணி அந்த அந்த பொண்ணு பேசுகிற ஸ்லாங், ஓ காட், ஐயோ ஒரு நிமிஷத்தில் கன்னடா பொண்ணை கண்டம் பண்ணிட்டு போகிறாடா அவன், ஐயோ செம காமெடி இல்லை மச்சான். டே மச்சான் ஜிமினு சாணியாண்டா சாணி. இங்கே ஜங்குக்கா அப்படியே ஜிம்மனை பார்த்து சொல்லி சிரிச்சிட்ருக்காரு. இங்கே ஜிம்மனாவுமே விழுந்து சிரிச்சிட்ருக்காரு. இங்கே தேயாங்க்கு செம்ம காண்டாவது. அப்படியே ஜங்குக்கோட தலையிலே ஒரு அடி போட்டு, எங்கள் தவாய மூடு, இப்போ எதுக்கு அந்த பிள்ளைய கலாச்சிட்ருக்க, என்ன திமிரா உனக்கு
அந்த பொண்ணு தான் ஏதோ வாயில் நுழையாதனால ஏதோ சொல்லிட்டு போகுது. நீ ஏன்டா பெரிய பருப்பு மாதிரி அவளை கலாச்சிட்டு வாய முட்டு உள்ள அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தேங்க அப்படியே மறைச்சி பார்க்குறாரு. இங்கே ஜங்குக்கா பர்றா ஆள சொன்ன உடனே ஒருத்தனுக்கு இங்கே பற்றிக்கிட்டு வருது போலடா. எவ்வளோ நேரம் அவள் சாணின்னு வச்சு ஓட்டும் போதெல்லாம் வரல, நம்ம சொல்லும் போது மட்டும் வரான்டா மச்சான் ஜிம்னா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு அப்படியே ஜிம்மனை பார்க்குறாரு. அதான்டா மச்சான் எனக்கும் புரியல, இவங்களுக்குள்ள என்னத்தான் ஓடுதுன்னே தெரியல மச்சான். அவள் பார்க்குறதும் இவன் நோக்குறதும் ஐயோ ரெண்டும் கொலைகிறதும் இப்போ கலாச்சோடனே அப்படியே பற்றிட்டு வருதாமே. பற்றிக்கிட்டு நடா தேங்க என்ன ஆள்ன உடனே வருதா. டேய் யார் சொன்னாவே ஆள்னு, ஜஸ்ட் அவன் சைட்டு அவள்தான், அதுக்கு மேலாம் ஒன்றும் இல்லை சரியா. தேவையில்லாதெல்லாம் பேசிட்டுருக்காதீங்க, மறையதான் உள்ளப்படா வாங்கடா. பர்றா 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 கோத்தப்படுறா. ஐயோ அழகனுக்கு என் குஞ்சு மாவன் எப்படி கோவப்படுறான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜிம்மனை அப்படி தேங்கோட கண்ணத்தை பிடிச்சி தடவுறாரு. டேங்கொத்த சொல்லிட்டே இருக்கேன், நான் தான் சொல்கிறேன்ல அந்த பிள்ளைய கலாய்க்காதீங்க. என்னடா ஓவராக பண்ணுறீங்க, இவ்வளோ நேரம் நீ இதோ ஒன்றுக்கு ரெண்டாக வச்சுன்னு நல்லா தடவிட்டு இருந்தியடா ஜிம்னா. நான் எதாவது கேட்டனா? நான் எதாவது கேட்டனான்றேன். பால் பாயாசம் பால் கோவான்னு சொல்லிட்டு மாறி மாறி தடவுனேன். நான் எதாவது கேட்டனா? மூட்டு தானே பார்த்துட்டு இருந்தேன். உனக்கு மட்டும் என் மூர்க்குவே இருக்குது. உனக்கு மட்டும் ஏன்டா பற்றிட்டு வருது. தோ இவன் நீ என்னடா நீ நான் பெரிய ஒழுக்கமா, நீ தான் பெரிய மன்மது குஞ்சாச்சே. அதான் ஏர்போர்ட்டில் அப்படியே 10 பொண்ணுங்கிட்ட நம்பர் வாங்கினேன். நான் எதை சொன்னான் கம்னு தானே இருந்தேன். இதோ இங்கே வந்து நான் அந்த புள்ள ஆலியா அது பாட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கு, அது இடுப்பு பார்த்துட்டு இருந்தேன். நான் சும்மா தானே இருந்தேன், அந்த தம்மா தூண்டி இடுப்பை ஏதோ முட்டாய் கடையை பார்க்குற மாதிரி நீ பார்த்துட்டு இருந்தேன். நான் கம்முன்னு தானே இருந்தேன். எதாவது கேட்டனா? தெரியாத மாதிரி கட்டிக்கிட்டேன்ல. நீங்கள் மட்டும் ஏன்டா இப்படி இன்டீசெண்டாக பிஹேவ் பண்ணுறீங்க. சரி வாங்கடா போய் தொலைலாம், வெறியேற்றாதீங்கடா, நானே ஃபீலிங்ஸில் இருக்கேன், ஏன்டா நீங்கள் வேறு. டேய் மச்சான் உனக்கு கழுகு பார்வைடா, அந்த புள்ள கூட கண்டுபிடிக்கல, நீ கண்டுபிடிச்சிட்ட எப்புட்றா? அதாடா நீ முட்டாய் கடையை பார்த்த மாதிரி அப்படியே பேனு பார்த்துட்டு இருந்த, அதான் என்ன பார்க்குறேன்னு பார்த்தா அந்த தம்மாத்தோண்டு இடுப்பு ஒரு பிட்டு குஷி படமே ஓட்டுற, அதான் பார்த்துட்டியாடா? பார்த்துட்டேன்டா. சரி நமக்குள்ளே வச்சுக்கிட்டோம், அதில் வெளியே சொல்லக்கூடாது சரியா மச்சான். ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேங்கும் ஜங்குக்கும் மாற்றி கண்ணடிச்சிக்கிறாங்க. இங்கே ஜிம்மனா டேய் சொல்லிட்டேன், இந்த ஊருகாரிங்க ஒரு மாதிரி, அந்த பொண்ணுக்கிட்ட வச்சுக்காத, முக்கியமாக அந்த ஆலியாட்ட வச்சிக்காத, அப்புறம் உன் தம்பியை ஊறுகாய் போட்டு அனுப்பிடுவா பார்த்துக்கோ, அம்பிட்டு தான் சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்மனா அப்படியே உள்ளே போகிறாரு. இங்கே ஜங்குக்கா டேய் என்னடா சொல்லிட்டு போகிறான் அவன். அதாடா மச்சான் நீ அந்த ஆலியா புல்கிட்ட வச்சுக்கிட்டீன்னா உன் தம்பியை துண்டா வெட்டி பாட்டிலில் போட்டு சியாலுக்கு பார்சல் பண்ணி அனுப்பிடுவாங்களாம். அதான் சிம்பாலிக்காக சொல்லிட்டு போகிறான் நம்ம மன்மது குஞ்சி, வேற ஒன்றும் இல்லை மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தேங்க அப்படியே சிரிச்சிட்டே உள்ளே போகிறாரு. இங்கே ஜங்குக்கா தம்பியா? என் தம்பியை இவங்க வெட்டணும், முதல்ல எனக்கு தான் தம்பியே இல்லையே, ஏன் சொல்லிட்டு போகிறானுங்க இவனுங்க, பைத்தியம் முடிச்சிச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்காரு. டக்குன்னு அவரோட பேண்ட்டுக்கிட்ட கையை வச்சு பொத்திட்டு ஐயோயோ சரியான விலங்கமான ஊராக இருக்கும் போலியே. ஐயோ தம்பி உனக்கு ஒன்றும் ஆக விட மாட்டேன்டா, நீ இல்லைன்னா என்ன எவ்வளோ பார்க்க மாட்டா. ஐயோயோ ஊரை விட்டு போகிற வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் போலியே. ஐயோ கத்தரே காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கா அப்படி உள்ளே வராரு. இங்கே உள்ளே வந்த உடனே இங்கே வயனோட பாட்டி தாத்தா தென் வந்து இன்னும் கொஞ்சம் பேர் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே ஸ்ரேயா டக்குன்னு ஓடி போயிட்டு கிராண்ட்மா ஹவ் ஆர் யூ கிராண்ட்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வயனோட பாட்டி அவங்க அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறா. ஸோ வயனோட பாட்டியும் பேத்தியை ரொம்ப நாள் கழித்து பார்த்ததுனால ஸ்ரேயாவுக்கு கொஞ்சம் அப்படியே கிஸ்லாம் பண்ணிவிட்டு எப்படிமா இருக்க சொல்லும், உன்னை பார்த்து எம்புட்டு நாளாவது, புள்ள எம்புட்டு வளர்ந்து போயிருக்குது, பார்க்கவே அடையாளம் தெரியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அப்படியே கொஞ்சிட்ருக்காங்க. தென் அவங்க தாத்தாவுமே அப்படி தான் ஸ்ரேயாவை ரொம்ப வருஷம் கழித்து பார்க்கறதுனால அவருமே கொஞ்சம் அப்படியே கொஞ்சிட்ருக்காரு. தென் ஒரு வழியாக இங்கே ஜிமினா தேயாங்க அண்ட் வி 3 பேருமே வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்கக்கிட்டையுமே கொஞ்சம் பாட்டி தாத்தா எல்லாருமே பேசிகிட்ருக்காங்க. தென் எல்லோரும் பேசி முடித்தோடனே இங்கே வயனாவை ஆல்ரெடி பாட்டி வந்து போய்ட்டு மோர் கலந்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ ஊர்லலாம் போனோன்னா மோஸ்ட்லி காஃபி டீலாம் கிடையாது,
இந்த மோர் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க யார் வீட்டுக்கு போனாலும். ஸோ அதனால் ஒயினா போயிட்டு அப்படியே மோர் கலந்து எடுத்துகிட்டு வரா. ஸோ தட்டில் எடுத்துகிட்டு பொறுமையாக வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கா. ஸோ எல்லாருமே அப்படியே எடுத்து குடிக்கிறாங்க. எங்கள் ஸ்ரேயாவோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஜானி புள்ள, "ஹவ் வாட் இஸ் திஸ்? இட்ஸ் லுக்ஸ் லைக் சம் மில்க். திஸ் இஸ் அ மில்க் ஆர் சம்திங் எல்ஸ். வாட் இஸ் திஸ்?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ள கேட்குது. அவங்க யாருக்குமே மோர்லாம் தெரியாது. ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு மாதிரி வியர்டாக கேட்குறா. ஸோ எங்கள் ஆலியா, "அத்தாச்சிகளா, அது ஒன்றும் இல்லை, அது மோர் தான். இந்த தயிரெல்லாம் வச்சு கடைஞ்சி அப்புறம் பெருங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு கொடுப்பாக. அது ஒன்றும் விஷம் இல்லை. நீங்கள் தாராளமாக குடிக்கலாம். உடம்புக்கு அம்புட்டு நல்லது தெரியுமா? அதுவும் உச்சி வெயிலில் குடித்தா ரொம்ப நல்லதாக்கும் என்ற ஐயா அடிக்கடி சொல்லும்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ள சொல்லுது. இங்கே இந்த ஜானி, ஐயோ இவ பேச்சை கேட்கறதுக்கு இந்த மோரை குடிச்சிடலான்னு சொல்லிட்டு கடகடன்னு அந்த மோரையே குடிச்சிடுச்சு அந்த புள்ள. இங்கே ஒயனா அப்படியே எல்லாருக்குமே மோர் கொடுத்துட்ருக்கா. தென் ஜிமினாக்குமே கொடுக்குறா. "ஓய் நட்டுக்கட்ட, நாடே நீ ரொம்ப சூப்பராக இருக்க. ரொம்ப க்யூட்டாக இருக்கியே. நாடி விஷயம், மாமனுக்காக ஸ்பெஷலாக அதை ட்ரை பண்ணியோ?" அப்படின்னு சொல்லிட்டு ஒயனோட இடுப்பை அப்படியே லைட்டாக கிள்றாரு. மாமா என்ன பண்ணுறீங்க? அத்தாச்சிலாம் இருக்காக, அம்மாவும் இருக்குது, பாட்டி பார்த்தாச்சு, அவ்வளோதான் என் கதை. இப்படிலாம் பண்ணக்கூடாது, எல்லோரும் பார்ப்பாங்க மாமா. யார் பார்த்தா என்னைக்கு நாடி? என் பால்கோவா நான் கிள்றேன், எவன் கேட்பான்? மாமா சும்மா இருங்க, இந்தாங்க உங்கள் மோர் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வாயன் அப்படியே ஓரமாக போய்ட்றா. ஸோ இது எல்லாத்தையுமே தேயாங்கோ ஜங்குக்கா பார்த்துட்ருப்பாங்க. 2 பேருக்குமே காண்டாகுது, இவன் மட்டும் ஜாலியாக இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே ஜிமினா அப்படியே அந்த மோரை குடிக்க சொல்ல ஒயனையே பார்த்துட்டு குடிக்கிறாரு. ஒரு மாதிரி அந்த கிளாஸில் லிப்ஸை வச்சு ரொம்பவே ப்ரஷ் பண்ணிவிட்டு தென் வந்து ஒரு மாதிரி குடிக்கிறாரு அந்த மனுஷன். ஒயனாக்கு என்னமோ அவளையே குடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த புள்ள அப்படியே ஒரு மாதிரி சிரிங்கிட்டே நிற்குது. இங்கே ஒயனோட பாட்டி, இந்த புள்ள ஒயனு எதுக்கு இப்படி பின்னாடி நின்றுக்கிட்டு சிடுங்கிக்கிட்டே கிடக்க? நான் தான் சொன்னேன்ல, உனக்கு சோர்வாக இருந்தால் நீ போய் படுத்து தூங்கு. அதான் ஸ்ரேயா வந்துவிட்டால, அவன் இனி எல்லா கல்யாண வேலையும் பார்த்துப்பா. No, grandma. I can't. No. நான் இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கெல்லாம் வரவே இல்லை. என்னால் அதெல்லாம் பண்ணவே முடியாது. நான் இங்கே என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்னோட மேரேஜை சுற்றி பார்க்க தான் வந்திருக்கேன். ஸோ மேரேஜ் முடிகிற வரைக்கும் நாங்கள் எல்லாருமே சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். ஒய்னா ஷீ இஸ் அ ஸ்ட்ராங் லேடி, யூனோ. அவள் சீக்கிரமாக ரெடி ஆகிட்டா, அவள் எல்லா வாக்கு பார்த்துடுவா. கேர்ள்ஸ் வாங்க நம்ம போகலாம். ஆலையா நீ வந்தால் எனக்கு வீடு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக அந்த ஸ்ரேயப்பில் அப்படியே நழுவுது. இங்கே உங்கள் பாட்டி, இதுக்குத்தான் சொன்னேன் பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பாதீகன்னு, பார்த்தீங்களா பேச்சை மதிக்கிறார்களான்னு ஊரை சுத்த கிளம்பிட்டாளுக. சும்மா இருமா, வந்த பிள்ளைங்களை ஏன் திட்டுற? நீங்கள் சும்மா இருக, எல்லாத்துக்கும் என்னையே திட்டுக்கிட்டு. ஏன்னு போடி போய் ஆக வேண்டிய வேலைகளை பாரு, இவளுகளை திருத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டியும் அங்கேருந்து எழுந்துச்சி போயிட்டாங்க. தென் ஆலியா தான் வந்து எல்லாருக்குமே வந்து வீடை காட்டுறதுக்காக போயிருந்துருப்பா. லைக் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே நிறைய கல்யாணத்துக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்களா. ஸோ உங்கள் வீட்டில் நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க. ஸோ அதனால இவங்கெல்லாம் தங்கிறதுக்கு தனியாக வந்து உங்கள் வீடு தாண்டி ஒரு 2-3 தெருவில் வந்து வீடு இருக்குது உங்களுக்கு. ஸோ அந்த வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அது ஸ்ரேயா அண்ட் ஸ்ரேயாவோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு வீடு. தென் வந்து ஜங்குக்கா, ஜிமின், தேயாங் அவங்களுக்கு தங்கிறதுக்கு தனியாக ஒரு பிளேஸ் அந்த மாதிரி இருந்து ஆலியா கூட்டிகிட்டு போய் விடுறா. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ இங்கே இவங்கெல்லாம் எதுக்கு வந்திருக்காங்கன்னா கல்யாணத்துக்காக வந்திருக்காங்க. லைக் உங்களுக்கு வந்து ஒரு அக்கா இருக்கா. லைக் ஸ்ரேயா இல்லாமல் உங்கள் 2 பேருக்குமே ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க பேர் வந்து அனன்யா. அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பெரிய அக்கா. அவங்களுக்கு அப்புறம் தான் நீங்கள் 2 பேரும் பிறந்திருப்பீங்க. ஸோ அனன்யாவுக்கு வந்து இப்போ கல்யாணம் வேறு யார் கூடயும் இல்லை, ஜெய்ஹோப் கூட. ஜெய்ஹோப் வந்து நம்ம ஜிமினாவோட பிரதர். ஜிமின் அண்ட் ஜெய்ஹோப் 2 பேருமே பார்த்திங்கன்னா உங்கள் அத்தை பசங்க. லைக் உங்கள் அம்மாவோட அண்ணன் பசங்க. ஓகேங்களா. உங்கள் பாட்டி தாத்தா வந்து உங்கள் அப்பாவோட பாட்டி தாத்தா. ஓகே. ஸோ உங்கள் அம்மாவோட அண்ணன்
பசங்களுக்கு தான் வந்து ஆல்ரெடி உங்களை கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் வந்து இந்த அத்தை பசங்க முறையெல்லாம் வரும். ஸோ இதில் உங்கள் அக்கா அனன்யா வந்து ஜிமினாவோட அண்ணா நம்ம ஜெயோப் அவரை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறா. ஓகேங்களா, வீட்டை அரேஞ்ச் மேரேஜ்னால லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்கா அத்தை பையனை. ஸோ அதுக்காக இப்போ வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கல்யாணம் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தான் ஊரில் கல்யாணம் பண்ணுன்றதுக்காக ஊருக்கு வந்து லைக் தாத்தா பாட்டி வீட்டில் தான் கல்யாணம் பண்ணணும், ஃபஸ்ட்டு கல்யாணம் வீட்டில் அப்படின்றதுனால வந்து இந்த கிராமத்தில் கல்யாணம் பண்ணுறாங்க. தென் நம்ம ஜெய்ஹோப் ஜிமின் வந்து பார்த்திங்கன்னா பக்கா சவுத் கொரியன் பாய்ஸு. லைக் உங்கள் அத்தை மாமா சவுத் கொரியாவில் தான் இருக்காங்க. ஓகேங்களா, அனன்யா வந்து டாக்டருக்கு படிச்சிருக்கா. ஸோ அவள் வந்து இந்த டாக்டரேட் படிக்கிறதுக்காக சவுத் கொரியா போயிருப்பாள். ஸோ அங்கே தான் போயிட்டு மாமா மேலே இருந்த ஆசை இன்னும் காதலாக வளர்ந்து இப்போ கல்யாணத்தில் வந்து நிற்கிது. ஓகே, ஸோ இதுதான் வந்து இவங்க இந்த ஊருக்கு வந்திருக்கிறதுக்கான காரணம். ஓகேங்களா, ஸோ இப்போ அப்படியே டைம் கொஞ்சம் ஸ்கிப் ஆகுது. லைக் இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 6:30 அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஊரில் இருக்கவங்களாம் எப்போவுமே சீக்கிரமாக சாப்பிட்ருவாங்க. ஸோ அதனால் உங்கள் பாட்டி வந்து உங்கள் கிட்டே போயிட்டு எல்லாரையும் சாப்பிட்றதுக்காக அழைச்சிட்டு வாமா அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்லி விட்டுருப்பாங்க. ஸோ அதுக்காக நீங்களும் ஆலியாவும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்கள் அக்கா ஸ்ரேயா அந்த வீட்டுக்கு தான் போகிறீங்க, அங்கே இருக்க வீட்டுக்கு தான் போகிறீங்க. ஸோ நீங்கள் போயிட்டு அப்படியே கிட்ட உங்களால் போகவே முடியல, ஒரே சத்தமாக இருக்குது. என்னாடான்னு பார்த்தா பாச்சி 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 அப்படி சொல்லிட்டு செம்ம சத்தம், ஃபுல் அண்ட் ஃபுல் கரோக்கி. ஃபாரின் பிள்ளைங்க இல்லையா, உள்ள பார்ட்டி பண்ணுதுங்க போல், அவ்வளோ சத்தம். லைக் ஒரு ஊரில் ஒரு வீட்டிலேருந்து இப்படி ஒரு சத்தம் கேட்குது, ரொம்பவே ஒரு வியர்டான விஷயம் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு. பக்கத்து வீட்டு அக்கத்து வீட்டுக்காரங்களாம் என்னடான்ற மாதிரி பார்ப்பாங்க. பட் அது ஏதோ பெரிய இடத்து வீடுன்றதுனால யாருமே இதுமாதிரி கண்டிக்கல. உங்களால் கிட்டே போக முடியல, உங்களுக்குலாம் காதே வலிக்குது, அந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் போயிட்டு பொறுமையாக நாக் பண்ணுறீங்க. பட் உள்ளே இருக்க சத்தத்தில் யாருக்குமே எதுவுமே கேட்கல. காண்டாகி வேகமாக நாக் பண்ணணும். டக்குன்னு அங்கே அந்த ஜானி அந்த பொண்ணு தான் வரா. ஹே கேர்ள்ஸ், what a pleasant surprise, let's in, come, let's party yeah அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 பேரோட கையை பிடிச்சி அப்படியே தரன்னு இழுத்துட்டு உள்ளே போகுது. உள்ளே பார்த்தா செம்மையாக இருக்குது பிளேஸு. லைக் அதை பார்த்தா ஒரு கிராமத்து வீடுன்னே சொல்ல மாட்டாங்க. ஃபுல்லாக அங்கங்கே கலர் லைட் செட் பண்ணி கரோக்கி, தென் அந்த பார்ட்டி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை அது ட்ரிங்க்ஸ் முதல் கொண்டு எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுருக்காளுங்க. எல்லாமே செட்டாக எடுத்துகிட்டு வந்துருப்பாளுங்க போல இருக்குது. எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு செம்மையாக பார்ட்டி பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அந்த பொண்ணுங்களை பார்க்குறீங்க. பார்த்தா எல்லாம் பிக்கினி போட்டு ஆடிக்கிட்டு இருக்குங்க. லைக் பிக்கினின்றது வந்து இந்த ஸ்விம்மிங் போகிறவங்களாம் போடுற ட்ரெஸ்ஸு, ரொம்ப ரிவீல்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த ட்ரெஸ்ஸை போட்டு ஆடிக்கிட்டு இருக்குங்க. நீங்களும் ஆலியாவும் அப்படி டக்குன்னு ஐயோ பெருமாளே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கண்ணை மூடிக்கிட்டீங்க. பிகாஸ் ஊரில் இருக்க பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் வியர்டாக இருக்கும். ஸோ அதனால் நீங்களாம் வந்து கொஞ்சோண்டு இடுப்பில் சாரீ விலகுனாலே தெரியும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவீங்க. ஸோ இங்கெல்லாம் பிக்கினியில் ஆடிட்டுருக்கவும் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட் 2 பேருக்குமே ஒரு மாதிரி இருக்குது. கையினாலாம் மூட்டை அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. இங்கே அந்த புள்ள ஹோ கேர்ள்ஸ் வாட் இஸ் திஸ், ஹே கேர்ள்ஸ் எதுக்காக கனலில் மூடிச்சிருக்கீங்க, எல்லோரும் கேர்ள்ஸ் தானே, லெட்ஸ் என்ஜாய் த பார்ட்டி, கம் ஆன் யா பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த பிள்ளைங்கெல்லாம் அப்படியே பேசுதுங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு ஆலியாவாலையும் அங்கே நிற்கவே முடியல, உங்களுக்கு அதெல்லாம் பார்க்கவே முடியல. நீங்கள் ஸ்ரேயா அப்போ தான் அவங்க எல்லோரையும் சாப்பிட கூப்பிட்டுச்சு. நான் போகிறேன், நான் போய் மாமாவையும் கூப்பிடணும், நான் முதல்ல போகிறேன், தயவு செஞ்சு இந்த கருமத்தெல்லாம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு ஆலியாவும் குடுன்னு வெளியே போயிட்டீங்க. இங்கே வெளியே வந்தோடனே உங்களுக்கு அப்பாடான்னு இப்போ தான் இருக்குது. அந்த சத்தத்தெல்லாம் விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் நீங்கள் அப்படியே ஒரு டீப் ப்ரீத் எடுத்துகிட்டு திரும்பி பார்க்குறீங்க. இங்கே உங்கள் ஃப்ரெண்டு ஆலியா அப்படியே பேயறிஞ்ச மாதிரி நின்றுட்டுருக்கு. அந்த புள்ள எந்த புள்ள வயனு இப்போது உள்ள என்ன பார்த்தேன் நான், நீ வேறடி, ஓ நான் மாரியத்த கோயிலில் உனக்கு மந்திரிச்சு விடுறேன், ஒன்றும் இல்லை வா அத்தான் வீட்டுக்கு போகணும், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவளோட கையை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு போகிறீங்க. அந்த பிள்ளை அமைதியாக வருது. ஸோ ஒரு 2-3 வீடு தள்ளி தான் நம்ம ஜிமினா வந்து இருக்கார் அந்த இடத்துல. ஸோ நீங்கள் அப்படியே போயிட்டு அந்த வீடு பார்க்குறீங்க, ரொம்ப அமைதியாக இருக்குது. லைக் அந்த கேர்ள்ஸ் வீட்டுக்கிட்ட எவ்வளோ சத்தம் வந்ததோ இங்கே ஒரு துளி சத்தம் கூட இல்லை. நீங்கள் உங்களோட பின்னை கீழே போட்ட கூட அப்படியே பல்லுக்குன்னு சத்தம் கேட்கும் போல் அந்தளவுக்கு அமைதியாக இருக்கா. உங்களுக்கே ரொம்ப சந்தேகமாக இருக்குது, பொம்பளை பிள்ளைகளே இந்த ஆட்டம் ஆடுது, இவங்க என்ன அமைதியாக இருக்கிறானுங்களே, சம்திங் ராங்குன்ற மாதிரி உங்களுக்கே ஃபீல் ஆகுது. நீங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்டை பார்க்குறீங்க, உள்ளே போகலாம் வாடி அப்படின்னு சைகை காட்டுறீங்க. அவள்
ஐயோ அம்மாடி, நான் வரலம்மா, நீயே போய் உன் அத்தானை பார்த்து கூட்டிகிட்டு வா தாயி, நான் இங்கேயே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ள அந்த வீட்டு வாசல்லே கொஞ்சம் தள்ளி வந்து நின்றுட்டா. நீங்கள் உங்களுக்கு வேறு வழியும் இல்லை, உள்ளே போய் சொல்லணும், இல்லைன்னா அப்போ தான் திட்டுவாங்க, சாப்பாடு வேறு டைம் ஆகிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உள்ளே போகிறீங்க. உள்ளே போய் பார்த்தா வீடு ஃபுல்லாகவே ரொம்ப அமைதியாக இருக்குது, யாரையுமே காணோம். லைக் அது வந்து பெரிய வீடு தான். ஸோ 2-3 ரூம்ஸ் எல்லாமே இருக்குது, கிச்சன்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே ஒரு ஒரு இடமா எட்டி எட்டி பார்க்குறீங்க, அங்கே யாருமே இல்லை. அந்த பசங்க இருக்காங்களானே தெரில, ஒரு மாதிரி டவுட்டாகவே இருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு எட்டி எட்டி பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே இருக்க ஒரு ரூம்க்கு வந்து நீங்கள் போகிறீங்க. அந்த ரூம்குள்ளே போய் பார்த்தா லக்கேஜஸாக கிடக்குது. லைக் பயபுள்ளைகள் லக்கேஜ் எடுத்துகிட்டு வந்து இன்னும் அன்பேக் கூட பண்ணி வைக்கல போல், அப்படியே கிடக்குது. ஒரு பேக் மட்டும் திறந்து கிடக்கு, அதுலேருந்து துணியெல்லாம், இப்போ நம்ம ஒரு துணியை தேடி எடுத்துகிட்டு அப்படியே போயிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி யாரோ துணி எடுத்துகிட்டு மிச்சத்தில் அப்படியே கீழே சதிச்சு வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறீங்க, யாருமே காணோம். ஸோ அப்படியே நீங்கள் சரி ஜன்னல் வழியாக கொல்லப்புறத்தில் இருக்கிறாங்களா பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த வீட்டு ஜன்னல்கிட்ட அப்படியே போகிறீங்க. டக்கு நீங்கள் உங்கள் இடுப்பை அப்படியே யாரை பிடிச்சி இழுக்கிறாங்க. யார்? மாமா. ஒய்ச்சில் என்னடி பண்ணுற? மாமா பார்க்க வந்தியா? மாமா அது அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜிம்மனாக பார்க்குறீங்க. அந்த மனுஷன் இப்போ தான் குளிச்சுட்டு வந்திருப்பார் போல், வெறும் துண்டு மட்டும் தான் கட்டியிருக்காரு. அப்படியே வந்து ஹேர் ஃபுல்லாக வெட்டாக இருக்குது. ஸோ உங்கள் இடுப்பை ஒரு கையில் பிடிச்சிட்டு அந்த மனுஷன் இன்னொரு கையில் அப்படியே அவரோட முடியை லைட்டாக அப்படி தண்ணி இப்படி தெளிச்சு விடுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணுறாரு. அவரோட பாடி ஃபுல்லாக தண்ணி அங்கே ட்ராப்லெட்டாக இருக்குது. செம்ம கலரு மாப்பிள்ளை. அப்படியே ஒரு மாதிரி அவரோட செஸ்ட்டுக்கிட்டலாம் கொஞ்சம் பிங்கிஷாக இருக்குது. அப்படியே நீங்கள் அப்படியே பேன்னு பார்க்குறீங்க அவரையே. அந்த மனுஷன் டாடி நான் அப்படி பார்க்குறேன், நான் மாமா பாடி பிடிச்சிருக்கா அப்படி சொல்லிட்டு ஜிமினா அப்படியே உங்கள் கிட்ட வராரு. கிட்டத்தட்ட உங்கள் 2 பேருக்கும் நடுவில் கேப்பே இல்லை, 2 பேரோட பாடியுமே ஃபுல்லாக டச் ஆகிருக்கு. அவர் ஆல்ரெடி வெட்டாக இருக்கிறதுனால நீங்கள் வேறு வந்து ஒயிட் தாவாணி தானே போட்டிருக்கீங்க. ஸோ அந்த வாட்டர்ஸ் எல்லாமே உங்கள் தாவாணிலும் படுது. அது ஏற்கனவே நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இன்னும் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது. அந்த மனுஷன் அங்கங்கே அப்படியே கையை வச்சு தடவிட்டுருக்காரு. உங்களுக்கு சுத்தமாக முடியல. நீங்கள் ஒரு மாதிரி அப்படியே சிலுங்கிட்டு, மாமா என்ன பண்ணுற நீ? இதெல்லாம் தப்பு மாமா, கையெடு ஃபஸ்ட்டு. என்னடி ஜில்லு, என்னடி சொன்ன? எனக்கு கேட்கலையே, ஏதோ தப்புன்னு சொன்ன மாதிரி கேட்டுச்சு. என்னடி எனக்கு பார்த்து சொல்லு, என் கண்ணை பார்த்து சொல்லு. தப்பாடி? மாமா இடுப்பை தொடுறது தப்பா? இடுப்பு எல்லாத்தையும் தொடுவேன், தப்பாடி? தப்பா? ஜில்லு கீழே ஏண்டி பார்க்குற? மாமா பாரு, மாமா பாடியை பாருடி, உனக்காக தானடி இதை மெயின்டைன் பண்ணுறேன். ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுடி. உங்கள் அப்பா என்ன கரெக்ட் பண்ணுறதுக்காகவே உனக்கு நல்லா பால் டப்பாலேருந்து எல்லாம் வாங்கி கொடுக்குறான் போல். சும்மா தழுக்கு மின்னுக்குன்னு நல்லா வெள்ளையர்னு இருக்கியே. டாடி நான் மேட்ரு என்னுக்காக தானே இன்னைக்கு எனக்கு ஒயிட் கலர் பிடிக்கும் தானே இன்னி இந்த தாவாணி. சொல்லு, இந்த மல்லிப்பூ எல்லாம் எனக்காக தானே. அப்புறம் நான் தொடாமல் நான் பார்க்காம என்னடி பண்ணுறது? மாமா யார் சொன்னா? உனக்காகலாம் இல்லையே. இதோ இன்னைக்கு எல்லாரும் வராங்க, அக்காவுக்கு வேற கல்யாணம் இல்லை, அதனால அத்தாச்சி போட சொன்னாங்க, நான் போட்டேன். உனக்காகலாம் போடலையே. அப்புறம் யார் சொன்னா? என்றாயா உனக்காகலாம் எதுவும் எனக்கு வாங்கி தர மாட்டாங்க. மாமா கையை வைக்காத. என்கிட்டே போய் சொல்கிறாடி. சரி என் கண்ணை பற்றி சொல்லு, எனக்காக தானே நீ இந்த தாவணி போட்ட இல்லையா? எனக்காக போடலையாடி? சொல்றீச்சில்லு சொல்லிட்டு ஜிம்மனா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட கை அப்படியே உங்கள் ஹிப்பில் இருந்து அப்படியே மேலே வருது. லைக் நீங்கள் ஜாக்கெட் போட்டிருப்பீங்க இல்லையா, ஸோ அதோட பார்டர் லைனை அந்த மனுஷன் அப்படியே டச் பண்ணிவிட்டு உங்களை பார்த்து பேசிகிட்ருக்காரு. உங்களால் சுத்தமாக முடியல, அந்த மனுஷனோட கண்ணே உங்களால் பார்க்க முடியல. அவரோட கண்ணிலே அப்படியே உங்களை அப்படியே முழுங்கிடுவார் போல், அந்த மாதிரி பார்க்குறாரு அந்த மனுஷன். நீங்கள் அப்படியே அங்கே எங்கேன்னு பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு அப்படியே ஸ்வெட் ஆகுது வேறு. என்னடா இது அப்படின்ற மாதிரி உங்களால் சுத்தமாக பேர் பண்ண முடியல.
மாமா நான் போகணும். விடு மாமா. என்கிட்ட சொல்லுடி. எனக்காக இதெல்லாம் உனக்காக இல்லை மாமா, உனக்காக நான் பண்ணல, இதெல்லாம் அக்கா கல்யாணத்துக்காக பண்ணிக்கிட்டேன், உனக்காகலாம் தாவாணி போடல, இது மல்லிப்பூ இதெல்லாம் எதுவுமே உனக்காக இல்லை மாமா அப்படின்னு சொல்லு, நான் விட்டுடுறேன். மாமா சொல்லுமா. மாமா அது மாமா கை. என் கை தான் வேற என்ன. கொஞ்சம் கொஞ்சமாக ஜெமினாவோட கை அப்படியே உங்களோட அந்த ஜாக்கெட் பார்டர் லைன்லேருந்து உங்களோட செஸ்ட்டோட அந்த சைடு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தடவிட்டு இருக்காரு அந்த மனுஷன். உங்களால் இதுக்கு மேலே முடியல. டக்குன்னு நீங்கள் ஜெமினாவை தள்ளி விட்டுட்டு, மாமா அப்போ தான் சாப்பிட கூப்பிட்டுச்சு, நான் போகிறேன், இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் மாமா, வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே குடுன்னு சிரிச்சிட்டே வெளியே ஓடிட்டீங்க. அந்த மனுஷன் அப்படியே நீங்கள் போகிற உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. லைக் ரொம்பவே உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாகவே அப்படியே ஒரு மாதிரி ரெட் ஆகிடுச்சு. நீங்கள் அழகாக அந்த தாவாணி அப்படியே பிடிச்சிக்கிட்டு குடுன்னு ஓடுறீங்க. நீங்கள் கொலுசு வேறு போட்டிருக்கீங்களா, ஸோ அந்த கொலுசு சத்தம், உங்களோட கையில் இருக்க அந்த வளையல் சத்தம், தென் உங்களோட அந்த அசைகிற கூந்தல், அந்த மல்லிப்பூ, உங்களோட அந்த ஜிமிக்கி, அந்த தாவாணி காற்றுல ஆடுது, நீங்கள் ஓட சொல்ல அவ்வளோ அழகாக இருக்குது அது பார்க்குறதுக்கே. அந்த மனுஷன் அப்படியே செவுத்தில் சாஞ்சிக்கிட்டு ஓடுறவங்களே தான் பார்த்துட்ருக்காரு. அப்படியே அவரோட மனசுக்குள்ளே நமக்கு இப்படி ஒரு பொண்டாட்டி பா, நான் அம்மா இருக்காயா, என் பொண்டாட்டினா என் பொண்டாட்டி தான், என் ஜில்லு தான், அப்படியே சரக்கடிக்காமலே போதை வருதே. ஐயோ டே ஜிமினா, ஐயோ எனக்கு இப்போயே இவ்வளோ கல்யாணம் பண்ண போல இருக்கு. ஏன் கேரகம், ஏன் அண்ணன் கல்யாணம் முடியாமல் என்னால் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் ஜில்லு நீ என்னைக்கா இருந்தாலும் எந்தடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே லைட்டாக சிரிக்கிறாரு. அவரோட கண்ணை ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி ரெட்டிஷ் ஆகிடுச்சு, செம்மையாக ப்ளஷ் ஆகுது அவருக்கே. அப்படியே லைட்டாக சிரிச்சுட்டு அந்த கண்ணாடி அப்படியே பார்த்துட்ருக்காரு. ஸோ இங்கே நீங்கள் அப்படியே வெளியே குடுன்னு ஓடி வந்துட்டு இங்கே உங்கள் ஃப்ரெண்டு ஆலியா ஆல்ரெடி வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்கா. ஆலியா வாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வெக்கம் தாளலை, நீங்கள் அப்படியே கிட நடக்கிறீங்க. ஆலியாவுக்கு புரியுது உங்களோட அந்த ஃபேஸில் இருக்க அந்த ஸ்மைல், அந்த பிளிங்க், அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டா ஆஹா சம்பவம் பண்ணிட்டாயா அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வர பார்த்துருக்கீங்கல்ல, கண்டிப்பாக ஏதாவது பூஜை போட்டிருப்பாருன்னு சொல்லிட்டா அந்த பிள்ளை அப்படியே லைஸாக சிரிச்சுட்டு அப்படியே உங்கள் கூட நடந்து வரா. என்னடி ஒயனு, என்ன புள்ள மொத்தமா ஹக்கா, என்ன அப்படி சொல்லிட்டு உங்கள் இடுப்பு அப்படியே புறாண்டிக்கிட்டே அந்த பிள்ளை அப்படியே வருது உங்கள் கூட ஜாலியாக டீஸ் பண்ணிக்கிட்டு. ஸோ இங்கே தியாங் அண்ட் ஜங்குக் 2 பேருமே வந்து இந்த மனுஷன் குளிக்க போயிருப்பார். அதனால இவங்க 2 பேரும் ஊரை சும்மா லைட்டாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கும்போது அங்கங்கே கொஞ்சம் பூவெல்லாம் கிடச்சிருக்குமா, ஸோ அதெல்லாம் பொறுக்கிட்டு அவங்க அப்படியே வந்திருப்பாங்க. ஸோ இங்கே கரெக்டாக தியாங் அண்ட் ஜங்குக் வர்றதுக்கும் நீங்கள் வெளியே ஓடுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த 2 மனுஷங்களும் அப்படியே பார்த்துருந்துருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தோடனே தெரிஞ்சிடுச்சு ஏதோ நடந்திருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க கடன்னு உள்ளே வராங்க. இங்கே உள்ள ஜிமினா ஆல்ரெடி உங்களை கண்ட மயக்கத்தில் இருக்காரா. ஸோ ஒரு பாட்டு கண்ணாடி பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி நகத்தை பைட் பண்ணிட்டு அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்காரு, ப்ளஷ் ஆகிட்டு. அப்படியே ஆண்கள் வைக்கப்பட்டால் அவ்வளோ அழகாக இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் செம்ம அழகாக இருக்கார் அந்த மனுஷன் அப்படியே ப்ளஷ் ஆகிட்டு. இங்கே தெரியாங்க ஜங்குக்கா பார்த்துட்டு ஆஹா கதை அப்படி போதாடா மச்சான், என்னடா என்ன பண்ணி வச்ச அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கா அப்படியே வந்து ஜிமினாவோட இடுப்பை பிடிச்சி அப்படி கிள்றாரு. அந்த மனுஷன் டி ஏண்டா கிள்ற, வலிக்குதுடா, டே குஞ்சுமாவனே என்னடா என்ன பண்ணி தொலைச்ச அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேயாங்க அப்படியே அவரை போட்டு போறான்றாரு. இங்கே ஜிமினா நான் ஒன்றும் பண்ணலையே, என்னடா அப்புறம் ஓ ஆள் எதுக்கிட்டா இங்கே வந்துட்டு போகிறா, அதான் ஓ பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படி கேட்குறாரு. ஸோ இங்கே ஜிமினா அவர் பொண்டாட்டின்னு சொன்ன உடனே இந்த மனுஷனுக்கு அப்படியே ஒரு அளவில்லா ஒரு ஆனந்தம் அப்படியே ஒரு கண்ணில் தெரியுது. இங்கே தெரியாங்க அதை பார்த்து அப்படியே சிரிக்கிறார் லைட்டாக. இங்கே ஜிமினா டக்குன்னு அவரோட வாய்ஸ் எல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு அதுவா அப்போத்தான் சாப்பிட கொடுத்தாங்க, அதான் சொல்லிட்டு போகிறா, வேற ஒன்றும் இல்லையே. சரி இங்கே போய் ட்ரெஸ் மாற்றுவாங்கடா, சாப்பிட போகலாம், சரியா நான் போய் ஷர்ட் போட்டு வந்துடுறேன்
அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே நைஸாக நழுவுறாரு. ஸோ இங்கே தேவாங்க, டேய் குஞ்சுமாவனே, எனக்கு தெரியாதாடா உன்னை பற்றி, மன்மத குஞ்சம், ஒழுங்காக உண்மையாக சொல்லிட்டு பார்ப்போம். சரி இல்லையே, நீ குழையிறதும் அவன் நெளிறதும் ஏதோ தப்பா இருக்கேடா, என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தேவாங்க அப்படியே ஜிம்மனோட கிளிக்கிட்டே இருக்காரு. அந்த மனுஷனுக்கு ப்ளஷ்ஷிங் ஓவர்லோட் ஆகிடுச்சு. அப்படியே ஒரு பார்த்த மாதிரி ப்ளஷ் ஆகிட்டு, டேய் மொத்த ஒழுங்காக போடா, போய் ரெடி ஆகணும், ஃபஸ்ட்டு போடா, போய் ஷட்டை போட்டு வாங்கடா, பட்டு தாரீங்கடா, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் நடக்கல, தயவு செஞ்சு போயிட்டு கிளம்புங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே ஷர்ட் எடுத்துகிட்டு கொடுக்கணும்னு அப்படியே போட்டு வெளியே ஓடுறாரு. ஸோ இந்த தேவாங்க ஜங்குக்கும், ஆஹா பரோ வாய் முழுக்க பல்லாம் இருக்குடா அவனுக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே லைட்டாக பிரிச்சுட்டு நீங்கள் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்புறாங்க. லைக் உங்களோட பாட்டி வீட்டுக்கு சாப்பிட்றதுக்காக வராங்க. ஸோ அவ்வளோதான்டா, இங்கே அப்படியே சீன் கட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே வந்து இது பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது ஆல்ரெடி நான் ஒன்று ரெக்கார்ட் பண்ணேன், இது 2வது டேக்குன்றதுனால எனக்கு என்னமோ ஃபர்ஸ்ட் டேக்கில் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இந்த டேக்கில் எனக்கு வரவே இல்லை. எக்ஸ்பெக்டட் அந்த ரொமான்ஸ் அதை தாண்டி ஓகேங்களா, எனக்கு மேலே கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் எதுவுமே நான் என் பெஸ்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது கொஞ்சம் சீக்கிரமாகவே நான் போடுறேன் ஓகேங்களா, செகண்ட் எபிசோட். ஸோ வீடியோ ஃபைனலாக வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் ரெக்கமெண்டேஷனில் போகும். தென் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். பை பை.